ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேரட்டை வச்சு 2 விதமான ஸ்வீட் ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கேரட் லட்டு, கேரட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியாக வீட்லேயே நல்லா டேஸ்டியாக செய்யக்கூடிய அளவுக்கு இந்த 2 ஸ்வீட் ரெசிபியும் இருக்கும். வாங்க இப்போ கேரட் லட்டு, கேரட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா 2 கப் அளவுக்கு கேரட்டை துருவி எடுத்து வச்சுருக்க அதை சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் எந்த கப்பில் கேரட் அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மற்ற பொருளையும் எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு கேரட்டை நல்லா வதக்கிக்கலாம். கேரட் சேர்த்து 10 நிமிஷத்துக்கு நல்லா நான் வதக்கிக்கிட்டேன். இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்க போகிறேன். பாலில் கொஞ்சம் கூட தண்ணியை சேர்க்காமல் நல்லா திக்காக காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் பால் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே சேர்த்துருக்கிற பால் மொத்தமும் நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். பால் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 4-5 நிமிஷமாவது நம்ம குக் பண்ணாதான் சேர்த்துருந்த பால் முழுக்க நல்லா ட்ரை ஆகிட்டு வரும். இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு தேங்காவை நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதாவது நீங்கள் காய் துருவுறதுல துருவியும் எடுத்துக்கலாம். நான் இப்போது மிக்சியில் சின்ன சின்னதாக தேங்காவை கட் பண்ணி போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். தேங்காவை சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நான் குக் பண்ணிக்க போகிறேன். தேங்காவை சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறமா இது கூட சர்க்கரையை சேர்த்துக்க போகிறேன். சர்க்கரையோட அளவு பார்த்தீங்கன்னா 1/4 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக, 1/2 கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க. அது கரெக்டான பதத்தில் இருக்கும். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். சேர்த்துருக்கிற சர்க்கரை முழுக்க நல்லா கரைஞ்சிட்டு கொஞ்சம் இலக்கமான பதத்துக்கு வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கெட்டியாக வர வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். கையில் எடுத்து நம்ம உருண்டை பண்ணுறதுக்கு கரெக்டான பதத்தில் குக் பண்ணி எடுக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஓரளவுக்கு நல்லா கெட்டி ஆகிட்டு வந்திருக்கு. இன்னும் நல்லா கெட்டி ஆகணும். அப்போ தான் நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கெட்டியாக வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் ஸ்டவ்வில் கேரட் குக் ஆகிட்டே இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஸ்டவ்வில் நான் முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்க போகிறேன். ஒரு பேனில் 1 ஸ்பூன் அப்படி இல்லைனா 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே கேரட்டை வதக்கும்பொழுது நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இப்போ 1 ஸ்பூன் அப்படி இல்லைனா 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். நெய் கரெக்டாக இருக்கும். நம்ம எடுத்துருக்கிற கேரட்டோட அளவுக்கு ஒரு 3-4 ஸ்பூன் நெய் சேர்த்தா போதும். நெய் நல்லா சூடேறினதுக்கப்புறமா கொஞ்சமாக முந்திரி எடுத்து வச்சுருக்க அதை சேர்த்து வறுத்துக்கிறேன். முந்திரி ஓரளவுக்கு வறுபட்டதுக்கப்புறமா உலர் திராட்சை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், திராட்சை நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ எண்ணெயில் பொரிச்சு வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை நெய்யோடு சேர்த்து நான் கேரட்டில் சேர்த்துடுறேன். இது கூடவே ஏலக்காய் தூள் 2 சிட்டிக்கு அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா கெட்டி ஆகிட்டு வரணும். கையில் எடுத்து உருண்டை பிடிக்கிற அளவுக்கு அது வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நான் குக் பண்ணிக்கிட்டேன். நல்லா ஓரளவுக்கு கெட்டியாக வந்துருச்சு. இப்போ நல்லா சூடு ஆற வச்சதுக்கப்புறமா நம்ம கையில் உருண்டை பிடிச்சோம்னா கரெக்டான பதத்துக்கு வரும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா சூடு ஆறட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூடு ஆறிடுச்சு. கையில் தொடுற அளவுக்கு சூடு ஆறிடுச்சு. ரொம்பவும் சூடு குறையணும் இல்லை, கொஞ்சம் ஓரளவுக்கு கையில் தொடுற அளவுக்கு சூடு குறைஞ்சா போதும். கொஞ்சம் மிதமான சூட்லேயே நம்ம உருண்டை பண்ணிக்கலாம். அப்போ நல்லா ஈஸியாக உருண்டை பண்ண முடியும். உங்களுக்கு லட்டு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே முந்திரி திராட்சை தெரிகிற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம நெய்யெல்லாம் நிறையா சேர்த்துருக்கிறதுனால நெய்யெல்லாம் எக்ஸ்ட்ரா தொட்டுக்கவே வேணாம். அப்படியே நம்ம உருண்டை பண்ணிக்கலாம். நல்லா கரெக்டான பதத்துக்கு கெட்டியாக வந்திருக்கு பாருங்கள் லட்டு. ரொம்ப இலக்கமாக இருந்துச்சுன்னா நம்மளால் உருண்டை பிடிக்க முடியாது. ஒரு மாதிரி கொல கொலன்னு இருக்கும் லட்டு. நல்லா கெட்டியாக வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மேலே முந்திரி திராட்சை இருக்கிற மாதிரி வச்சு நம்ம உருண்டை பண்ணோம்னா பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். நல்லா நைஸாக நான் உருட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது மாதிரி ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேரட் லட்டு ரெடி பண்ணியாச்சு. நம்ம கேரட் கூட தேங்காவையும் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால சாப்பிடவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த லட்டு. ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா நெய் சேர்த்துக்க போகிறேன். 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன்.
நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கிறேன். இது கூடவே நீங்கள் உலர் திராட்சை கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து வெறும் முந்திரி மட்டும் சேர்த்துக்கிறேன். முந்திரி ஓரளவுக்கு பொன்னிறமாக வறுபட்டு வந்ததும் நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். முந்திரி மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கேரட் சேர்த்துக்கலாம். கேரட்டை வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் நல்லா கழுவிட்டு மேலே இருக்கிற தோலை சீவி எடுத்துட்டு இந்த மாதிரி காய் துருவுறதுல துருவி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப பெருசாக துருவ வேணாம், கொஞ்சம் சின்னதாக இருக்கும் பார்த்தீங்களா துருவுறது, அந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் சின்னதாக துருவி எடுத்துக்கோங்க. நான் வந்து 2 கப் அளவுக்கு கேரட் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கேரட்டை சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இப்போது நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நம்ம கேரட்டை வதக்கினா போதும். நெய்லேயே கேரட்டை 2 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இது கூட பால் சேர்த்துக்கணும். பால் வந்து பார்த்தீங்கன்னா காய வச்சு பால் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம நல்லா திக்காக பாலை வந்து காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே பால் சேர்த்துடுறேன். 2 கப் கேரட் துருவலுக்கு 1.5 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். பால் சேர்த்து பால்லேயே நல்லா வேக வச்சு எடுக்கும்போது டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அல்வாவோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்துக்கிட்டோம்னா கேரட் வந்து நல்லா வெந்து வந்துடும். உங்களுக்கு குக்கரில் செய்ய பிடிக்கல அப்படின்னா பரவாயில்ல, நீங்கள் ஒரு கடாயிலையோ இல்லை பாத்திரத்துலையோ போட்டு கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா டைம் கொஞ்சம் அதிகமாகவும், குறைஞ்சது ஒரு 20 நிமிஷமாவது டைம் எடுத்துக்கும். கேரட் வந்து நல்லா வெந்து வரணும், அதனால் 20லேருந்து 30 நிமிஷம் கூட எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணும்பொழுது. அதே குக்கரில் வச்சு எடுத்துட்டோம்னா ஒரு 5 நிமிஷத்தில் விசில் வந்துடும். சீக்கிரமாக நம்ம வந்து அல்வா செஞ்சிடலாம். நான் வந்து இப்போ குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். கேரட் வந்து நல்லா வெந்து வரட்டும். 4 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். குக்கர் விசில் வெயிட் குறைஞ்சிருச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேரட் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். இந்த கடாயில் வந்து நான் வேக வச்சு எடுத்துருக்கிற கேரட் அந்த பால் வந்து சேர்த்துடுறேன். குக்கர் வந்து நல்லா அடிகனமாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த குக்கரில் கூட நீங்கள் அல்வா செஞ்சுக்கலாம். நான் வந்து இப்போ அடிகனமான கடாய் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அடி பிடிக்காமல் அல்வா செய்யணுன்றதுனால வேக வச்ச கேரட்டு பால் வந்து இதில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற பால் இருக்குது பாருங்கள், இன்னும் அப்படியே தான் இருக்குது. இதெல்லாம் நல்லா குக் ஆகி நல்லா ட்ரை ஆகி வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கணும். எவ்வளோ பால் இருந்தது, குக் பண்ண நல்லா வந்து பால் ட்ரை ஆகிட்டு வந்துருச்சு. அதே மாதிரி நம்ம கலந்து கொடுத்துட்டே இருக்கும்போது நல்லா மசிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். ஏற்கனவே வேக வச்சதுனால கரண்டி வச்சு இப்படி கலந்து கொடுக்கும்போது நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டோம்னா கேரட்டை வந்து கரண்டி வச்சு மசிக்கும் போதே நல்லா மசிஞ்சு வந்துடும். அப்போ சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். கேரட் இருக்கிற மாதிரி தெரியாது, ஆனால் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணால் போதும், ஓரளவுக்கு நல்லா கெட்டி ஆகிட்டு வரட்டும். சேர்த்துருந்த பால் ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இது கூட சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். கேரட் எடுத்த அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை வந்து நான் அளந்து எடுத்துருக்கேன். பால், கேரட், சர்க்கரை எல்லாமே ஒரே கப்பில் அளந்து எடுத்துக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும் நமக்கு அல்வா செய்யறதுக்கு. சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால நல்லா உருகி கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி தான் ஆகும் இந்த மாதிரி இலக்கமாக. இப்போ நல்லா குக் பண்ணணும்னா கெட்டி ஆகிட்டு வந்துடும் அல்வா வந்து. அப்போ சாப்பிட்றதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா எவ்வளோ இலக்கமாக இருந்தது. இப்போ நல்லா குக் பண்ண நல்லா கெட்டி ஆகிட்டு வந்துருச்சு. இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் நம்ம குக் பண்ணோம்னா போதும், நல்லா இன்னும் கெட்டி ஆகிட்டு வந்துடும். நல்லா கெட்டியாக நம்ம அல்வா செஞ்சு வைக்கும் பொழுது 2-3 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாமல் இருக்கும். அதே ரொம்ப இலக்கமாக இருந்ததுன்னா அதில் வந்து ஈரப்பதம் வந்து இருக்கும், அதாவது தண்ணி இருக்கிறதுனால தான் ரொம்ப இலக்கமாக இருக்கும். அப்போ வந்து நம்ம 2-3 நாளாக வச்சு சாப்பிட முடியாது, கெட்டு போயிடும் அல்வா. ஏற்கனவே 2 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ கடைசியாக இது கூட 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். அல்வாக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெய் நிறையா சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரியை சேர்த்துடுறேன். இது கூடவே 2 சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நெய்யோட ஃப்ளேவர் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் 1 ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நெய் எந்த அளவுக்கு சேர்த்து செய்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து இப்போ கொஞ்சம் மீடியமாக தான் சேர்த்துருக்கேன். நெய் முந்திரி எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா நான் குக் பண்ணிக்கிட்டேன்.
இப்போ அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ நல்லா சூப்பராக கெட்டியாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் நான். நல்லா சுட சுடவும் நீங்கள் கப்பில் போட்டு சர்வ் பண்ணலாம். நல்லா சாப்பிட சூப்பராக இருக்கும். இல்லை ஆறுனதுக்கப்புறமும் நீங்கள் அல்வா வந்து கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேரட் அல்வா வந்து நல்லா டேஸ்டியாக சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சர்க்கரை சேர்க்கறது. ஒரு சிலர் வந்து பால் கொஞ்சம் இருக்கும்போதே நீங்கள் சர்க்கரை சேர்த்து பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அல்வா வந்து கெட்டிப்படுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடும். அதுக்கப்புறம் அல்வா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கல் மாதிரி ஆகிடும். சாப்பிட நல்லா இருக்காது. கொஞ்சம் டேஸ்ட் வந்து மாறிடும். இந்த ஒரு டிப்ஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் கேரட் அல்வா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 2 விதமான ஸ்வீட் ரெசிபியும் கேரட்டை வச்சு செஞ்சது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.